வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் ராகி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். சமையல் குறிப்பில் இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்ஸ்டன்ட் ராகி தோசை செய்ய போகிறோம். ராகி, கேப்பை, கேழ்வரகு இது எல்லாமே ஒன்று தான். சில பேர் குரங்கன் மாவுன்னு கூட சொல்லுவாங்க. நம்ம ராகினே இப்போ சொல்ல போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 2 கப்பு ராகி மாவு கடையில் வாங்கினது தான். அதை இதில் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் டேஸ்ட்டுக்கு. இது உடனே கரைச்சி உடனே செஞ்சிடலாம். இதில் உப்பு போட்டாச்சு. இப்போது கோதுமை மாவு ஒரு 1/2 கப் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ரவை ஒரு 3 ஸ்பூன் எடுத்து அதையும் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இட்லி மாவு வீட்டில் இருந்ததில் ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இந்த மாவு ஏன் சேர்க்குறேன்னா தோசை ரொம்ப ட்ரை ஆகாமல் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது இருந்துச்சுன்னா சேருங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். இதையும் இப்போ சேர்த்துட்றேன் இதில். இப்போ இந்த மாவில் நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ தோசை மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு நல்லெண்ணெய் 3 டீஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். அது காஞ்சிருச்சு. அதில் ஒரு 1 டீஸ்பூன் சீரகம் போடுறேன். அது நல்லா பொரியட்டும். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் ஒரு 1/2 கப் அளவு அரிஞ்சு வச்சுருக்கேன் பொடியாக. அதையும் இதில் நல்லா வதக்கிடுறேன். வெங்காயம் நான் வதங்கிடுச்சு. ரொம்ப முருக செவக்க வதங்கணும்னு கிடையாது. ஏன்னா திரும்ப மாவோடு சேர்ந்து வேக தான் போகுது. இந்த ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற மாவில் இந்த தாளிதத்தை இந்த வெங்காயம் வதக்கினதை சேர்த்துட்றேன். அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கிறேன். கல் காஞ்சிருச்சு. இப்போ மாவை எடுத்து அதில் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இந்த வெங்காயம், சீரகம் இதெல்லாம் இந்த டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணுறது தான். பச்சை மிளகாய் கூட பொடியாக நறுக்கி வதக்கி போடலாம். கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் கூட சேர்க்கலாம். இல்லை அதெல்லாம் எதுவும் வேண்டான்னா நான் உப்பு மட்டும் போட்டு கரைச்சி ஊற்றலாம். தோசையில் சுற்றி கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு பக்கம் வெந்து திருப்பி போட்டுட்டேன். 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து பரிமாறிடலாம். சுவையான இன்ஸ்டன்ட் ராகி தோசை தயாராகிடுச்சு. தொட்டுக்கிறதுக்கு மிளகா வத்தல் போட்டு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்குறோம். எந்த சட்னி வேணாலும் வைக்கலாம். பச்சை மிளகா போட்டு அரைச்ச சட்னி, மல்லி சட்னி, கார சட்னி எல்லாமே இதுக்கு நல்லா மேட்ச் ஆகும். கார சட்னி நல்லாவே மேட்ச் ஆகும். அந்த குறிப்புகள்லாம் கூட நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். இந்த சிறுதானியம், குறுதானியம் அடிக்கடி சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. கேழ்வரகு, ராகி நல்ல ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் அப்பப்போ இந்த இதையும் இப்படி சேர்த்துக்கலாம். இந்த குறிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.